அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு 5 நிமிடம் நம் ஆண்டவருக்காக, ஒரு 5 நிமிடம் நம் ஆண்டவருக்காக நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் என் ஆண்டவருக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவன் நம்மை அன்பு செய்கிறவராக இருக்கிறார். இன்று ஆவியானவருடைய வார்த்தை நமக்கு என்ன என்று சொன்னால், இறைவன் உனக்கு துன்பங்களை அனுப்பினால் அதற்காக வருத்தப்படாதே. இறைவன் உனக்கு துன்பங்களை அனுப்பினால் அதற்காக வருத்தப்படாதே. உன் இதயத்தின் அந்தரங்கத்தில் அவை உனக்கு உதவும். உன்னை குணப்படுத்த விரும்பும் ஒரு நண்பனின் கைகளில் இருந்து அவற்றை பெற்றுக்கொள்வதாக எண்ணி அவற்றை ஏற்றுக்கொள். உன் கண்களை கவரும் இவ்வுலகின் காரியங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ வெளிவரும்படி நான் உதவுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீ வெளிவரும்படி நான் உதவுகிறேன். உன் ஆன்மாவின் பார்வைகள் அனைத்தும் எனக்காக என்று கேட்காமல் இந்த உலகில் அலைந்து திரிய அனுமதிக்கிறேன் என்று எண்ணாதே. கவலைப்படாதே, உனக்காக நான் அவற்றை தாங்குகிறேன். அவற்றை உனக்கு மகிழ்ச்சிக்குரியவர்களாக மாற்ற என்னால் முடியும். ஜெபி. உன் இதயத்தின் அந்தரங்கத்தில் இறைவன் உனக்கு துன்பங்களை அனுப்பினால் அதற்காக வருத்தப்படாதே. மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, உன்னை குணப்படுத்த விரும்பும் ஒரு நண்பனின் கையில் இருந்து அவற்றை பெற்றுக்கொள்வதாக எண்ணி அவற்றை ஏற்றுக்கொள். நண்பர்கள் வழியாக நமக்கு துன்பங்கள் வருகிறது, அதை ஏற்றுக்கொள். நண்பர்கள் வழியாக துன்பங்கள் வருகிறது, ஏற்றுக்கொள். உன் ஆன்மாவின் பார்வைகள் அனைத்தையும் எனக்காக என்று கேட்காமல் இந்த உலகில் அலைந்து திரிய அனுமதிக்கிறேன் என்று எண்ணாதே. உன்னை அப்படியே விட்டுட்டு நினைக்காத, கவலைப்படாத. உனக்காக நான் அவற்றை தாங்குகிறேன். அவற்றை உனக்கு மகிழ்ச்சிக்குரியவர்களாக மாற்ற என்னால் முடியும் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. அதனால தான் சொல்கிறாரு, படுக்கும் பொழுது உறங்கும் பொழுதும் நம்ம பல வேதனைகளோடு உறங்குகிறோம். என் குழந்தாய், இது என் சிறிய மலர்களில் ஒன்று, இதை எடுத்துக்கொள், சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள். இதை என் கரங்களில் இருந்து பெற்றுக்கொள்வதன் மூலம் என் உள்ளத்திற்கு நீ மகிமையை வருவிக்கிறாய். எனது கனத்த இதயத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கிறாய். புதிதாக பொரித்த சிறு குஞ்சினை போன்று நான் உன்னை கவனிக்கவில்லையா? என் சிறிய புறாவே, உனது எல்லா துன்பங்களிலும் எனது இதயம் மட்டுமே பிரியப்படும்படி நடக்க வேண்டும் என்று நீ செபி. எல்லா துன்பங்களிலும், உனக்கு வருகின்ற எல்லா துன்பங்களிலும் ஆண்டவருடைய, அதனால தான் இன்னைக்கு சங்கீதம் 105 வாசித்தோம். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 100. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா துன்பங்களிலும் நம்மை விடுவிக்கிற தேவன் நமக்குள் இருக்கிறார். இறைவன் உனக்கு துன்பங்களை அனுப்பினால் அதற்காக வருத்தப்படாதே. அதற்காக வருத்தப்படாதே.
ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மிக அழகாக 26 வசனங்கள் சொல்லப்படுகிறது. நான், ஆம் நானே உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்தழிகிறேன், உன் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன், கடந்ததை எனக்கு சொல்லி காட்டுங்கள். ஒருமிக்க நாம் வழக்காடுவோம், நீங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிலைநாட்டுவதற்கானவற்றை எடுத்துரையுங்கள். அல்லேலூயா. நம் மீது குற்றப்படி சுமத்தி நம்மை அசிங்கப்படுத்தி வேதனைப்படுத்துகிறார்கள். கவலைப்படாதே, அதை ஏற்றுக்கொள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். இந்த 5 நிமிடம் ஜெப வழிபாடில் ஆண்டவருக்கு உண்மையோடும் நேர்மையோடும் இருந்து கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.